அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாளில் சூரியன், புதன், கேது இணைந்து சஞ்சரிப்பதால் தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தைரியம், முயற்சி, உத்தியோகஸ்தானம் பலப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிடுவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ராசிநாதன் குரு 7லிருந்து ராசியை பார்ப்பது தோஷங்களை குறைத்து நன்மைகளை அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் புதிய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. இனிமையான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. தனுசு ராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சுபபலன்கள் அதிகரிக்க இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய நண்பர்களை சந்தித்து உரையாடும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பால் எதிர்பாராத உதவி கிடைக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஒப்பந்தம் 9ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். தைரியத்திற்குரிய ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் மகன், தந்தை உறவுகள்ல சிறு சிறு உரசல்கள் வரலாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடனுக்குடன் கவனித்து தீர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக இந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குது. பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளும் அகலக்கூடிய தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேர இருக்கு. பெற்றோரின் ஆதரவு திருப்தி தருங்க. வாழ்க்கை துணைக்கு இதுவரை நல்ல ஒரு வேலை அமையவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணிபுரியும் இடத்தில் இருந்து விரும்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். 2 முரண்பாடான கிரகங்களின் பார்வையும் உங்களுடைய ராசியில் பதியுதுங்க. எனவே திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து குருவினுடைய பார்வை இருப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. அதே போல புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. புனித பயணங்களை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார
நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் இப்போது இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ இருக்கு. கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் மகிழ்ச்சியை அளிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் நல்ல வரன் அமைய இருக்குது. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திருமணமான பெண்கள் புத்திர பாக்கிய யோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். ஓய்வில்லாத உழைப்பு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியும் ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஓரளவு மனதிற்கு இதமாக அமையுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல முன்னேற்றத்தையும் விற்பனையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்றதாங்க சொல்ல வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாக இருக்கு. வெளி மாநிலங்களில் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு உதவிகரமாக வலம் வருதுங்க கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில வலம் வருகிறாங்க. இதன் காரணமாக கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. வினாக்களுக்கு சரியான பதிலளித்து வெற்றி பெற இதுவும் உதவுங்க. அது மட்டும் இல்லாம உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய நிலத்தை பார்த்தாலே அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து செழித்து வளருங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித கடன் சுமையும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கு பரிகாரம் செய்வது அவசியங்க. கோவிலை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் அரிசி மாவுடன் சேர்த்து சர்க்கரை பொடியையும் சேர்த்து கலந்து விடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.